தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். துண்டு போட்டு இடம் பிடித்த திருமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில் உள்ளது. கடந்த 3 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடைபெற்று வருகிறது. டாஸ்மாக் கடைகளை தெருவுக்கு தெரு திறந்துவிட்டது. சாராய ஆற்றை ஓடவிட்டுள்ளது. டாஸ்மாகில் வருமானம் குறைந்தால் எவ்வாறு அதிகரிப்பது என்று ஆலோசனை நடத்துகிறது. மேலும் டாஸ்மாக் கடைகளை எங்கெங்கே திறக்கலாம் என்று ஆலோசனை செய்து அதிகரித்து வருகிறது. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே மது ஒழிப்பு மாநாட்டை திருமாவளவன் நடத்துவது ஒரு கேலிக்கூத்தாகவே தெரிகிறது. திருமாவளவன் நினைத்தால் கூட்டணியில் இருந்து அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற திமுகவுக்கு நிர்பந்தம் கொடுக்கலாம். மதுக்கடைகளை மூடச் சொல்லி நிர்பந்தம் கொடுக்கலாம். டாஸ்மாக் கடைகளை மூடச் சொல்லி நிர்பந்தம் கொடுக்கலாம். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நிர்பந்தம் கொடுக்கலாம். காவல்துறை கள்ளச்சாராயம் ஆகியவற்றை ஒழிக்க நிர்பந்தம் கொடுக்கலாம். ஆனால் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு திமுகவை எதிர்க்காமல், திமுகவுக்கு நிர்பந்தம் கொடுக்காமல் மது ஒழிப்பு மாநாடு என்ற ஒரு மாநாட்டை அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடத்துவது ஒரு கேலிக்கூத்தாகவே தெரிகிறது. இந்த மாநாட்டிற்கு அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். விஜய் கட்சிக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். அவர் இருப்பது திமுக கூட்டணியில். ஸ்டாலினை சந்திக்கிறார். திமுக கூட்டணிக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துகிறார். ஆனால் அதிமுகவிற்கும் விஜய் கட்சிக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே திமுகவுடன் கூட்டணி உடன்பாட்டில் சுமூகமாக உடன்பாடு ஏற்படவில்லை. வேறு வழி இல்லாமல் கொடுத்த 2 சீட்டை வாங்கி கொண்டு போட்டியிட்டார் திருமாவளவன். வருகிற சட்டசபை தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 3 தொகுதிகள் தான் ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. கடந்த தேர்தலில் 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இந்த முறை 3 தொகுதிகள் தான் ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஆனால் திருமாவளவன் குறைந்தது 10 தொகுதிகள் எதிர்பார்க்கிறார். ஆகவே கூட்டணியில் பிரச்சனை ஏற்பட்டால் அப்போது அதிமுக விஜய் கட்சி கூட்டணிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். ஆகவே அதற்கு முன்பாகவே திருமாவளவன் இந்த ஆலோசனையை செய்து முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. அவர் திமுக என்ற ஒரு பேருந்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பேருந்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அடுத்த பேருந்திற்கு துண்டு போட்டு இடம் பிடிக்கிறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக விஜய் கட்சி ஆகிய 2 பேருந்துகளையும் இடம் பிடிக்கிறாப்புல. இப்போமே இடம் பிடிச்ச இப்போன்னு சொல்லி துண்டு போட்டு இடம் பிடிக்கிற மாதிரி அந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கிறாப்புல. திருமாவளவன் இந்த மாநாடு நடத்துவது ஒரு கேலிக்கூத்தானது. அவர் திமுக கூட்டணியில் தான் இருக்காப்புல. அவர் நினச்சா திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கலாம். மதுக்கடைகளை மூடுங்க, டாஸ்மாக் கடைகளை மூடுங்க, டாஸ்மாகோட பணி நேரத்தை குறைங்க, கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு நிர்பந்தம் கொடுக்கலாம். அதை நிர்பந்தம் கொடுக்காம ஒரு கண் துடைப்புக்காக மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாட்டை திருமாவளவன் நடத்துவது ஒரு கேலிக்கூத்தானது. அது பொதுமக்களை ஏமாத்துற மாதிரி தெரியுது. நாங்கள் டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் அப்படின்னு சொல்லி எந்த கட்சி சொல்லுதோ அந்த கட்சியோடு தான் கூட்டணி அப்படின்னு திருமாவளவன் சொல்ல தயாரா? டாஸ்மாக் கடைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மூடுவோம் அப்படின்னு சொல்கிற கட்சியோடு தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்வதற்கு தயாரா? முதல்ல அதை சிந்திச்சு பார்ப்போம்.